ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். தமிழகத்தில் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் அறிவிப்பு வந்துவிட்டால் தமிழக அரசால் புதிய திட்டப்பணிகளை அறிவித்து செயல்படுத்த முடியாது. எனவே முதலமைச்சர் ஸ்டாலின் புதிதாக செயல்படுத்த வேண்டிய திட்டங்களை விரைவில் தொடங்குவதற்கான ஆயத்த பணிகளை தொடங்கியுள்ளார். அதில் முதற்கட்டமாக இந்த மாதம் 3 மெகா திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளன. அதில் முதலாவது கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கும் திட்டம். கடந்த பட்ஜெட்டில் 2 ஆண்டுகளில் 20 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப்கள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. முதல் கட்டமாக 10 லட்சம் லேப்டாப்கள் ஏப்ரல் மாதத்திற்குள் வழங்கப்பட்டுவிடும் என்று அதிகாரிகள் கூறுகின்றனர். இரண்டாவது திட்டம் மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கம். இந்த திட்டத்தின் கீழ் விடுவிக்கப்பட்ட மகளிருக்கு உரிமை தொகை வழங்க உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பெண்களிடம் இருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. மொத்தம் 28 லட்சம் பெண்கள் இந்த திட்டத்தின் கீழ் உரிமை தொகை கேட்டு விண்ணப்பம் செய்துள்ளனர். இந்த மனுக்கள் பரிசீலனை செய்யப்பட்டு தகுதி வரையறை அடிப்படையில் தகுதியான விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. இவர்களுக்கு டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல் வங்கிக் கணக்குகளில் பணம் செலுத்தப்படும். மூன்றாவது பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டம். இந்த திட்டம் ஜனவரி மாதம் செயல்படுத்தப்படும் என்றாலும் இந்த திட்டப்பணிக்கான முடிவுகள் டிசம்பரிலேயே எடுக்கப்பட்டுவிடும். 2026ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகையின் போது பொங்கல் தொகுப்புடன் ரொக்கத்தொகையும் வழங்கப்படும் என பேச்சு பரவலாக எழுந்துள்ளது. ஆனால் அதில் முதலமைச்சர் ஸ்டாலின் தான் இறுதி முடிவு எடுப்பார் என்று அதிகாரிகள் சொல்லுகின்றனர். எனவே டிசம்பர் மாதத்தில் லேப்டாப் வழங்கும் திட்டம், மகளிர் உரிமை தொகை விரிவாக்க திட்டம் மற்றும் பொங்கல் தொகுப்பு ரொக்கத்தொகை திட்டம் ஆகியவை 3 மெகா திட்டங்கள் செயல்படுத்தப்படும்.